இந்த நாட்களில் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் குறிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார்? வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நம் மூலம் அவரை அறிகிற அறிவின் வாசனையை எல்லா இடங்களிலேயும் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். இப்போ குறிப்பிட்ட வார்த்தை என்னவென்று கேட்டால், கிறிஸ்துவுக்குள் நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார்? வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆகினால கிறிஸ்துவுக்குள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடந்த வருஷத்தினுடைய பாதியிலிருந்து நாம் கவனித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் மூலம், கிறிஸ்துவுக்காக, அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆகினால கிறிஸ்துவுக்குள் வெற்றி என்று சொல்லும் பொழுது, வாட் இஸ் விக்ட்ரி இன் கிரைஸ்ட் மீன் என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் வெற்றி பெறுவது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் நினைத்ததை செய்வதல்ல, அவர் நினைத்ததை நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வது? செய்து முடிப்பது தான் கிறிஸ்துவுக்குள் வெற்றியாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறார். ஆகினால்தான் கொலோசியர் 2:15 நாம் கவனிக்கும் பொழுது, கர்த்தர் சிலுவையில் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்பது நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் பாருங்கள், செயல் ரீதியாக ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா? அவ்விதம் எவ்விதமாக செயல்படுகிறது என்று நாம் கவனிப்போம் என்று சொன்னால், கலாத்தியர் 2:20 நாம் மனதில் வைப்பது நல்லது. கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் என்ன செய்கிறார்? ஜீவிக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, மறுபடியும் அது அன்றாட வாழ்க்கையில் இந்த வசனம் எவ்விதம் செயல்படுகிறது என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு ஆப்ஷன் நம்முடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு வாய்ப்பு வரும் பொழுது, ஒவ்வொரு தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது, வேதம் சொல்லக்கூடிய அற்புதமான சத்தியத்தினுடைய செயலாக்கம் எப்படி இருக்கு என்று கேட்டால், ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் இந்த விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற வேண்டும் என்பது தான் நாம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு செயலாக்கமாக இருக்கிறோம். அப்போ குறிப்பாக நாம் கவனிப்போம் என்று சொன்னால், கடந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டது போல, அப்படி தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று நம்ம அவருடைய சித்தத்தை முக்கியப்படுத்துவோம் என்று சொன்னால், நமக்கு விரோதமாக வரக்கூடிய பலவிதமான அழுத்தங்களை குறித்து நாம் கவனித்தோம் இல்லையா? மற்றவங்களால் வரக்கூடிய அழுத்தம் இருக்கிறது, நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில சுய இச்சையினால் வரக்கூடிய அழுத்தங்கள் இருக்கிறது, பிசாசினால் வரக்கூடிய அழுத்தங்கள் இருக்கிறது, உலக முறைமையினால் வரக்கூடிய அழுத்தங்கள் எல்லாம் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் அன்றியும் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே பாடுபடுகிற நமக்கு உதவி செய்ய எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக. அதையெல்லாம் ஜெயித்து தான் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். அதை செயல்படுத்துவதற்கு இதுதான் தேவ சித்தம்னு நமக்கு தெரியும். ஆனால் அதை செய்யணுன்னா அதுக்கு பலன் வேண்டும் அல்லவா? அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டு வருகிறார் என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் 42 முதல் 43 வசனங்கள் நாம் எல்லாரும் இணைந்து தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்படியாக இருக்கிறோம். எல்லாரும் வேதம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். வேதம் கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த பைபிள் கையில் இருப்பதற்கு அநேகர் தங்கள் வாழ்வை, ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். நாம் கிடைத்த பாக்கியம், ஜீவ வார்த்தை நம்முடைய கையில் வைத்திருப்பது. லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 42, 43 ஆகிய வசனங்களை நாம் இணைந்து வாசிக்கலாம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை என்ன செய்தான்? பலப்படுத்தினான் என்று வேதத்தில் நம்ம கவனிக்கிறோம். அப்போ இங்கு இயேசு தான் நமக்கு முன்மாதிரியான ஒரு உதாரணம். இஸ் ஃபுல்லி காட் அண்ட் இஸ் ஃபுல்லி மேன். அவர் முழுமையாக தேவனாக இருக்கிறார், முழுமையாக மனிதனாகவும் இருக்கிறார். அப்போ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மேன், நமக்கெல்லாம் பிரதிநிதியாக, எப்படி ஆதாம் பிரதிநிதி மனிதனாக தவறு செய்த பொழுது அவன் செய்த தவறின் விளைவாக இன்றைக்கும் பாவத்தினுடைய விளைவு ஒவ்வொரு நபருக்குள்ளும் இருக்கிறது போல, பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கிறிஸ்து நமக்காக செய்து முடித்ததின் விளைவு அவரை நம்புகிற நமக்குள்ளும் அதே வெற்றியை கர்த்தர் கொண்டு வரக்கூடிய அற்புதமான தேவனாக இருக்கிறார். அப்போ பிரதிநிதி மனிதனாக அவர் எப்படி நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் என்று கவனித்து பார்க்கும் பொழுது, அவர் ஜெபம் பண்றார். இதை எப்படி ஜெபிக்கிறார் என்று கேட்டால், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு என்ன செய்யட்டும்? நீங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆகிலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். அதாவது கோர்வை எவ்விதம் நாம் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், உம்முடைய சித்தமாக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான். அப்போ கோர்வையை நாம் கவனிக்க வேண்டிய விதம் எப்படி இருக்குது என்று கேட்டால், சித்தம் ஆகட்டும் என்று நாம் ஜெபம் பண்ணுகிறோம், கர்த்தர் அதை செய்வதற்கு நமக்கு பலன் கொடுக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன் என்று சொல்ல முடியும்? இப்போ இன்றைக்கு ஆண்டவரே, நான் நினச்ச மாதிரி நடக்கணும்
அப்படின்னு அதுக்கு ஏற்ற மாதிரி நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேட்டால் அப்படிப்பட்ட பிரசங்கங்களெல்லாம் இங்கே செய்ய முடியாது. அவர் சித்தம் நடைபெற வேண்டும் என்பது தான் நம்முடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவரே, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நடைபெறட்டும் என்று சொல்லும் பொழுது அந்த சித்தத்தை செயல்படுத்தவும் அதில் நம்முடைய பங்கை நாம் சரியாக செய்யவும் கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறோம். ஆகினால் அதை நான் இவ்விதம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதாவது சித்தம் செய்யும்படியான விண்ணப்பத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது சித்தம் செய்வதற்கான வல்லமையையும் பலனையும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அருளக்கூடியவராக இருக்கிறார். இதில் ஒரு அற்புதமான திறவுகோல் இருக்கிறது. யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பைபிள் ஸ்டடி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். வரக்கூடிய நாட்கள் அதை தொடர்ந்தேச்சியாக கவனிக்கும்படியாக இருக்கிறோம். வாட் மேக்ஸ் அவர் ப்ரேயர் வெரி பர்பஸ்ஃபுல் அண்ட் பவர்ஃபுல்? நம்முடைய ஜெபங்கள் வல்லமுள்ளதாக எப்படி மாறுகிறது என்று நாம் ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், பாருங்கள், இந்த வசனம் ரொம்ப அற்புதமான தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. யாக்கோபு 5:16 நாம் கவனிப்போம் என்று சொன்னால், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. கடைசி பகுதி தான் நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தைகள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுக்குள்ளது. ஆங்கிலம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், தி ப்ரேயர் ஆஃப் த ரைச்சஸ் மேன் மேக்ஸ் ட்ரெமெண்டஸ் பவர் அவைலபிள்னு இருக்கார். நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று இருக்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுகிறது என்று கேட்டால், த ப்ரேயர் ஆஃப் த ரைச்சஸ் இஸ் வெரி பவர்ஃபுல் அண்ட் இட் இஸ் வெரி இஃபெக்டிவ் என்று இருக்கிறோம். அதாவது நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது, செயல் விளைவு நிறைந்ததாக இருக்கிறது. ஏதோ ஜோமணி முடிச்சோன்னா இல்லை அதனுடைய விளைவு இருக்கிறது அல்லவா, செயல் விளைவு நிறைந்ததாக இருக்கிறது. அப்போ மறுபடியும் பவர்ஃபுல் ப்ரேயர். அப்போ இப்போ ரீசண்டாக அநேகர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அவர் ஜோமன்னா ஒரு நல்ல வைப்பு வருது, அவர் ஜோமன்னா நல்ல வைப்பு வருது, ஒரு நல்ல வைப்ரேஷன் என்னால் என்ன செய்ய முடிகிறது, உணர முடிகிறது அப்படின்னு மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது அல்லவா. இதை ஒரு மனுஷனை முக்கியப்படுத்தி சொல்கிறான். அவர் ஜோம் பண்ணால் அதை ஃபீல் பண்ண முடிகிறது, இவர் ஜோம் பண்ணால் ஒரு ஃபீல் பண்ண முடிகிறது, இவர் ஜோம் பண்ணால் உப்பும் கிடையாது. கேட்டிருக்கீங்களா? அப்படி உப்புச்சப்பு இல்லாத மாண்டர் எல்லாரையும் காப்பாற்ற என்னையும் காப்பாற்றாமேன் அப்படின்னு ஜோம் பண்ணுற மாதிரி இருக்கிறது. அதில் ஒரு என்ன சொல்கிற ஒரு மொமெண்டமே இல்லாமல் இருக்கிறது. பாட்டு பாடுறது தான் அப்படி தானே. சிலர் பாடினா சூப்பராக இருக்கிறது, அதே பாட்டு இன்னொருத்தர் பாடினாருன்னா ஏன் இவரெல்லாம் பாட விடுறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறது. பாட்டில் தவறா? இல்லை, பாடக்கூடியவர்கிட்ட என்ன இருக்கிறது, விஷயம் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். சில பாடல்கள் சிலர் பாடுவதின் விளைவு அதனுடைய தாக்கத்தின் நிமித்தமாக அந்த பாடல்கள் நம்முடைய மனதில் எப்படி இருக்கிறது, நன்றாக பதிந்திருக்கிறது. சில வசனங்கள் அப்படி தான். நாம் அந்த வசனத்தை பலமுறை வாசிச்சிருப்போம். ஆனால் ஒரு பிரசங்கத்தில் ஒருவர் சொன்ன விதத்தின் விளைவு அந்த வசனம் பச்சை மரத்தில் அடித்த ஆணியை போல நம்முடைய உள்ளங்களில் என்ன செய்கிறது, பதிந்திருக்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ வாட் மேக்ஸ் ப்ரேயர் வெரி பவர்ஃபுல் அண்ட் வெரி எஃபெக்டிவ்? நம்முடைய ஜெபம், அவர் ஜெபம் பண்ணினார், உம்முடைய சித்தமாக கிடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது ஒரு தூதன் வந்து அவரை என்ன செய்தான், பலப்படுத்தினான். எதற்கு பலப்படுத்தினான் என்று கேட்டால், சித்தம் செய்வதற்கு பலப்படுத்தினான். அப்போ நம்முடைய ஜெபம்லாம் எப்படிங்க, நம்முடைய ஜெபம்லாம் பவர்ஃபுல் ப்ரேயரே கிடையாது இல்லையா, அவ்வளோ வல்லமையெல்லாம் என்கிட்ட இல்லை. அதனால் வல்லமையான ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணணும் இப்படி ஏன் சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன். கேள்வி என்னவென்றால், நீங்கள் நீதிமானா? அதான் கேள்வி இல்லையா. இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வியை நீங்களே உங்கள் மனதில் கேட்டு உங்கள் மனம் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுகிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா, யூஆர் ஆல் வெரி ஸ்மார்ட் பீப்புள், நீங்களெல்லாம் ரொம்ப விவரமுள்ளவர்களாக இருக்கிறபடினால இன்னொருத்தர் உங்களை கன்ஃபரண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் நீதிமானா அப்படின்னு நீங்கள் உங்களை பார்த்து கேளுங்க, உங்கள் மனசு என்ன பதில் சொல்லுதுன்னு கேளுங்க. என்ன சொல்லுது, நீ எல்லாமே நீதிமான் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் மறுபடியும் சத்தியத்தை கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி மனசு சொல்லுது அப்படின்னா, போன வாரம் நம்ம நடந்துக்கிட்ட முறையை கொஞ்சம் நினைவுபடுத்தினபடினால நீ எல்லாம் நீதிமானே கிடையாது அப்படிங்கிறது போல் இருக்கிறோம். அப்போ குறிப்பு மறுபடியும் அது இன்னொரு சப்ஜெக்டாக இருக்கிறது. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன். இப்போ நீதிமான்னா யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், ஒன் ஹூ இஸ் ரைட்லி ரிலேட்டட் வித் காட். அதான் எளிமையான ஒரு உதாரணம், எளிமையான ஒரு விளக்கம். நீதிமான் யார் என்று சொன்னால், தேவனோடு சரியான உறவுள்ள ஒரு மனிதன். சொல்லுங்கள், தேவனோடு சரியான உறவுள்ள ஒரு மனிதன். அவன் ஜெபிக்கும் பொழுது
கட்டாயம் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கி ஃபோக்கஸ் வந்து வல்லமை வல்லமை வல்லமையில் இல்லை, உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவை முக்கியப்படுத்துவான். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு. இப்போ எங்கே பார்த்தாலும் வல்லமை வல்லமை, இந்த அக்னி வெள்ளமை, அந்த வெள்ளமை, இந்த வெள்ளமை, அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும், வேணான்னு சொல்ல, எல்லாம் பைபிள் ஆதாரம் இருக்கிறது. ஆனால் வாட் மேக்ஸ் அ ப்ரேயர் வெரி பவர்ஃபுல், எது மிகுந்த பலனுக்கு எதுவாக மாற்றுகிறது என்று கேட்போம் என்று சொன்னால், நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல். இப்போ நீதிமான் யார்? ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாம் குறைவு இருக்குதா? இருக்குது இல்லையா? சில பின்தங்கக்கூடிய நிலைகள் இருக்கிறதா? இருக்கிறது. அவரும் நம்மை போல இப்படிப்பட்ட பாடுள்ள ஒரு மனுஷன்தான். ஆனாலும் பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அவன் கர்த்தருக்கு சிநேகிதன் எனப்பட்டான் என்று வாசிக்கிறோம் அல்லவா? அப்போ ஆபிரகாம் நீதிமானாக்கப்படுவதற்கு என்ன பண்ணினார் என்று ஒரு கேள்வி கேட்டோம் என்று சொன்னால், கர்த்தரை நம்புகிறார். சொல்லுங்கள், கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்புகிறார். நம்புனா மாத்திரம் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கைக்கும் நடக்கைக்கும் கட்டாயம் என்ன இருக்கிறது? சம்பந்தம் இருக்கிறது. நம்புகிறவர்கள் நம்பிக்கைக்கு தக்கதாக என்ன செய்ய வேண்டும்? நடக்கையிலும் அதை நிரூபிக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உறவு சரியாக இருக்கும் பொழுது ஜெபங்கள் வல்லமுள்ளதாகத்தான் இருக்கிறது. சொல்லுங்கள், உறவு சரியாக இருக்கும் பொழுது ஜெபங்கள் வல்லமுள்ளதாகத்தான் இருக்கிறோம். அப்போ எந்த உறவில் நம்ம ஜெபம் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு வேதத்தில் பல நிலைகள் நாம் கவனிக்க முடியும். லூக்கா 18:13 கவனிப்பீர்கள் என்று சொன்னால் திருப்ப வேண்டாம், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். பாவியாகி என்மேல் கிருபையா. அப்போ அவர் ஜெபம் பண்ணுறார். எந்த நிலையிலிருந்து ஜெபம் பண்ணுறாரு இல்லையா? நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் இருக்கிறது அல்லவா? இப்போ இவர் ஜெபம் பண்ணுறார், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் சொல்கிறார். எந்த நிலையில் ஜெபம் பண்ணுறாரு? பாவியாக ஒரு மனுஷன் இருக்க, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். அப்போ பாவியாகிய ஒரு நிலைமையில் அவர் ஜெபம் பண்ணுறார். மறுபடியும் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இந்த பாவியின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா? சொல்லுங்கள் சொல்லுங்கள், பாவிகளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? அப்படி கேட்போமே, பாவிகளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவிகளின் ஜெபத்தை கேட்டால் தான் அவங்கள பரிசுத்தமாகவே மாற்ற முடியும். நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, மறுபடியும் இன்னொரு கோணத்தில் கேட்கும்படியாக விரும்புகிறேன். பாவிகளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? கேட்பார். அப்போ உங்கள் ஜெபத்தை கேட்பாரா? கேட்பார். இப்போ நீங்கள் இன்னும் எப்படி தான் இருக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்குங்கிறதெல்லாம் சும்மா வசனம்தான் இல்லையா? வாழ்க்கையில் ஒன்றும் அது ஒன்றும் செயல்பாடு இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லை. மறுபடியும் அதான் ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் ஜெபம் பண்ணுறார், பாவியாகி என்மேல் கிருபையார். ஜெபத்தினுடைய விளைவு கவனித்து பார்ப்பீர்கள் சொன்னால், அவன் நீதிமானாக்கப்பட்டவனாக போனான். வாசிச்சிருக்கீங்களா? அவன் வாசிடலாமே. நீங்கள் சிலர் லூக்கா பக்கமே போல நினைக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 13ஆம் வசனம். ஒரு பாவி ஜெபம் பண்ணுறாரு. அந்த பாவி ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் கேட்குறாரு. கேட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தான் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு. இப்பொழுது கவனிங்கள், பாவியாகி அவன் ஜெபம் பண்ணி நீதிமானாக்கப்பட்டான் அல்லவா? இப்பொழுது நீதிமான் பண்ணக்கூடிய ஊக்கமான, எத்தனை பேருக்கு நான் சொல்லக்கூடிய கோர்வை புரிகிறது? ஒரு காலத்தில் பாவியாக தான் ஜெபம் பண்ணோம். பாவியாக நாம் ஜெபித்த பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்ட தேவன் நம்மை என்னவாக மாற்றியிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் எந்த நிலையிலிருந்து ஜெபம் பண்ண வேண்டும் சொல்லுங்கள். நீதிமான் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? கட்டாயம் இருக்கிறது. போன வாரம் நீதிமான் தவறு செய்தானா? எப்படி சொல்ல முடியும்? நான் தான் நீதிமான், நீங்கள் தான் நீதிமான். தவறு செஞ்சோமா? கட்டாயம் செஞ்சுருக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஜெபிக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நாம் பாவிகளாக அல்ல, எப்படிப்பட்டவர்களாக ஜெபிக்கிறோம்? என்னால் பாவிகளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர்களை என்னவாக மாற்றுகிறார்? நீதிமான். அப்போ இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது எந்த நிலையில் ஜெபம் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இன்னொரு உதாரணத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். இதெல்லாமே அற்புதமான தேவனுடைய சத்தியமாக இருக்கிறோம். இவரும் ஜெபம் பண்ணுறார். இவர் தன்னை எந்த ஸ்தானத்தில் வைத்து ஜெபிக்கிறார் என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், அந்த வசனங்கள் நமக்கு தெளிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறோம். 19:36 நாம் கவனிப்போம் என்று சொன்னால், இவ்விதமாக வேதம் நமக்கு போதிக்கிறது என்னவென்று கேட்டால், அதாவது 18வது அதிகாரம் 36ஆம் வசனத்தில் நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அங்கு இவ்விதமாக நாம் வாசிக்க முடியும். அந்திபலித்தி செலுத்தும் நேரத்தில் சொல்லுங்கள் தீர்க்கதரிசி எலியா வந்து
ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ பாவியாகி என்மேல் கிருபையாயிருன்னு அவர் ஜெபம் பண்ணுறாரு. இவர் எப்படி ஜெபம் பண்ணுறாரு என்று சொன்னால், நான் உம்முடைய ஊழியக்காரன். எப்படி எந்த நிலையில் ஜெபம் பண்ணுறாரு? ஐ எம் யுவர் சர்வெண்ட், நான் உம்முடைய ஊழியக்காரன், இதையெல்லாம் சரியாக செஞ்சிருக்கிறேன் என்பதை விளங்க பண்ணும்படிக்கு நீர் என் ஜெபத்தை என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேணும்னு சொல்கிறார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரா? கேட்டார். அவங்க ஜெபம் பண்ணுற விதத்தையும் கவனிக்கணும், இவர் ஜெபம் பண்ணுற விதத்தையும் என்ன செய்யணும்? கவனிக்கணும். அவர் பாவியாகி என்மேல் கிருபையாக இருப்பீராக அப்படின்னா நீர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நீர் கிருபை பாராட்டினா தான் என்னால் அடுத்த நிலைக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும்னு ஜெபம் பண்ணுறார். இவர் எப்படி ஜெபிக்கிறார் என்று கேட்டால், ஆண்டவரே நான் உம்முடைய ஊழியக்காரனாக இருக்கிறபடினால நீர் என்ன சொல்லியிருக்கிறீரோ அதை நான் உம்முடைய வார்த்தையின்படியே செய்திருக்கிறேன் என்பதை இந்த சூழ்நிலையில் நீர் என்ன செய்ய வேண்டும்? அதை விளங்க பண்ணும்படிக்கு என் ஜெபத்தை நீர் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும்னு சொல்கிறார். அப்போ பாவியாக ஜெபம் பண்ணுறாங்க. தே ப்ரே அஸ் அ சின்னர், தே ப்ரே அஸ் அ சர்வெண்ட். அவர் வேலைக்காரன் என்கின்ற ஒரு நிலையிலும் அவர் ஜெபம் பண்ணுறாரு. இப்போ இன்னொரு ஜெபத்தை நாம் கவனிப்பது ரொம்ப அவசியம். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் கவனிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒருத்தர் ஜெபம் பண்ணுறார். இது எந்த நிலையிலிருந்து ஜெபம் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நிலையிலிருந்து தான் நீங்களும் நானும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உறவுக்குள்ளதாக தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 41ஆம் வசனம். சூழ்நிலையெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டாம் இல்லையா? கல்லறைக்கு முன்னாடி நின்று என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? ஜெபம் பண்ணுறாரு. இன்றைக்கி என்ன கல்லறை திருநாளா? இல்லை, லாசரு மரித்து எவ்வளோ நாளாக இருக்கிறது, நான் அவனை எழுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறார் இல்லையா? அப்போ அவங்க கேட்குறாங்க, அவங்களும் கொஞ்சம் சத்தியம் புரிஞ்சவங்க தான். எப்படி இருந்தாலும் உயிர் தெழுதல் வரும்பொழுது அவங்க என்ன தான் செய்வாங்க? எழுப்ப போகிறேன், எழும்பத்தாலும் செய்வாங்க. இயேசு சொல்கிறார், நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாக என்னில் விசுவாசமாக இருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். நீ என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே வந்து நிற்கிறார். சொல்லி ஒரு கல்லறைக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர் எப்படி ஜெபம் பண்ணுறாரு? மறுபடியும் பின்னணி நீங்கள் அவனை எழுப்ப போகிறேன் என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறாரு? அவனை எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த அழுத்தம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இல்லையா? அவங்க நினச்ச மாதிரி எழுப்புறது இல்லை, உண்மையை லிட்ரலாகவே அவனை என்ன செய்ய போகிறேன்? எழுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், இவருக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் புரிந்து 41ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். கவனிங்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இவர் எந்த நிலையிலிருந்து ஜெபம் பண்ணுறாரு? பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை விளங்க பண்ண வேண்டும். இவர் எந்த நிலையிலிருந்து ஜெபம் பண்ணுறாரு? சொல்லுங்கள். குமாரன் என்கின்ற நிலைமையில். இப்போ நீங்கள் இன்னைக்கு காலையில் எந்த நிலையிலேருந்து ஜெபம் பண்ணீங்க இல்லையா? எல்லாரும் ஜெபம் பண்ணோம் அல்லவா? கை உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டுமா? எழுந்தருளும்னு சொல்லி ஜெபம் பண்ணோம் அல்லவா? எந்த நிலையிலேருந்து ஜெபம் பண்ணோம்? அங்கே தான் தெளிவு இருக்கிறது. நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் எதனால் வருகிறது என்று கேட்டால், சத்தம் போடுவதனால் அல்ல. நான் சொல்கிற விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இந்த மிகுந்த பலன் எதனால் வருகிறது என்று கேட்டால், அவரோடு சரியான உறவு இருக்கிறபடினால. ஒரு காலத்தில் முக்காலத்தில் நீங்கள் இப்படி இருந்தீர்கள், இப்பொழுதோ அப்படின்னு நிறைய இடங்களில் புதிய ஏற்பாட்டில் நம்ம கவனிக்கிறோம். பாவியாக தான் நம்ம ஜெபம் பண்ணோம். ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார் ஸ்பர்ஜன் அவர்கள் சொன்னது ரொம்ப அற்புதமான வார்த்தை. பாவியாக நான் இருக்கும் பொழுது நான் பண்ணின ஜெபத்தை கர்த்தர் கேட்டு என்னை பிள்ளையாக மாற்றியிருப்பார் என்று சொன்னால், இப்பொழுது பிள்ளையாக நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கட்டாயம் செவி கொடுப்பார். நம்பிக்கையுள்ளவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுவேன். அதனால் இங்கே ஜெபம் பண்ண போகிறேன், அங்கே ஜெபம் பண்ண போகிறேன்னு அங்கங்கே போய் தலை கொடுக்காம நீங்கள் உங்கள் தலையை தாழ்த்தி ஜெபிப்பது ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆமாம் இல்லையா? பாருங்கள், பொங்கல் இப்போ தானே முடிஞ்சிருக்கிறது. பொங்கல் ஆச்சுன்னா அங்கங்கே சாட்டுவாங்க ஜெபம். நான் சொல்கிறது விளங்கி குறைவாக சொல்லலை, நல்லது தான். எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். அந்த 3 நாள் ஜெபம் பண்ணால் ஒரு வருஷம் சரியாக போயிருமா? இல்லை, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். எந்த ஸ்தானத்திலிருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் புரிந்து ஆமேன் என்று சொல்ல முடியும்? கிறிஸ்துவுக்குள் நம்மை சிருஷ்டித்து இருக்கிறதா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்?
புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் இல்லையா? பழையவைகளெல்லாம் அந்த அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். we have been born again by the incorruptible seed of God's word. அவைகள் புருஷனுடைய சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். எத்தனை பேர் தேவனால் பிறந்தவர்கள்? அப்படி என்றால் அவரை உரிமையோடு கூப்பிடுவதற்கான ஸ்லாக்கியமும் வாக்கியத்தையும் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அப்போ கல்றைக்கு முன்னாடி நின்று எப்படி ஜோம் பண்ணுறாரு என்று கேட்டால், ஆண்டவரே எப்படியாவது இந்த ஏமாந்து ஏதோ வார்த்தையெல்லாம் சொல்லிட்டோம், இப்போ நம்ம ரெப்புடேஷன் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, நம்ம செல்வாக்கு போயிடக்கூடாது, எப்படியாவது நீர் வந்து இந்த லாசருவை எழுப்பி அடுத்த நாள் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு மாத்திரம் நான் இந்த மாதிரி ப்ரெஷர்டு ப்ரேயரெல்லாம் கிடையாது. அவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறோம். மறுபடியும் அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோமா, அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக தான் கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறார். நீங்கள் மறுபடியும் கவனித்து வாசிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படி ஆரம்பிக்கிறாரு இல்லையா? நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்கள். அவர் நம்முடைய ஜெபம் பாருங்கள், 1 யோவானில் இருக்கிறதல்லவா, நாம் ஜெபிக்கும் பொழுது வாசிடலாமே. நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கிறதுனால தான் அங்கேயும் இங்கேயும் போக வேண்டியதாக இருக்கிறோம். பாஸ்டர் அப்படின்னா உங்கள்கிட்டையும் வரமாட்டோம், வர வேண்டாம். நான் சொல்கிறது விளையும், நீங்கள் அங்கேயே இருந்து ஜெபம் பண்ணாலே போதுமானது. நான் சொல்கிறது விளையும் கொள்ள முடிகிறதா? 1 யோவான் 5வது அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. பாருங்கள், நாம் எதையாகிலும் 14ஆம் வசனம் ரொம்ப அற்புதமான வார்த்தை. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? நாம் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் கேட்கிறார் என்பது தான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தைரியம். எத்தனை பேர் புரிந்து ஆமீன்னு சொல்ல முடியும்? சில நேரத்தில் ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறீங்க, ஃபோன் கட்டானதே தெரியாமல் நீங்கள் பாட்டு பேசிகிட்டு இருப்பீங்க. அப்புறம் ஒரு 10-15 செகண்ட் ஹலோ ஹலோ ஓ கட்டாயிடுச்சு போல். அப்புறம் அவங்க கூப்பிடுவாங்க, சாரி கட்டாயிடுச்சு. ஆமாம், எனக்கும் தெரியாமல் நான் பாட்டுக்கு. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? நிறைய பேர் கட்டானதே தெரியல. எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு என்ன செஞ்சுட்ருக்கிறீங்க, பேசிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையாது. இங்கே ரொம்ப அற்புதமான விஷயம், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கக்கூடிய தைரியம். தைரியம்னு என்ன அர்த்தம்? கான்ஃபிடென்ஸ் இருக்கிறது, நிச்சயம் இருக்கிறது. என்ன நிச்சயம் என்று கேட்டால், நான் ஜெபித்தால் கர்த்தர் கட்டாயம் கேட்பார். பக்கத்தில் பார்த்தோம், நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் கட்டாயம் என்ன செய்வார்? நீங்கள்லாம் ஜெபம் பண்ணால் நான் சொல்கிறது விளையும் கொள்ள முடியும். அப்படி யாராவது சந்தேகத்தை கிளப்புனாங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நல்லா விளையும் கொள்ளவான் இல்லையா? நமக்கும் அவருக்கு அற்புதமான ஒரு உறவு இருக்கிறது இல்லையா? அந்த உறவின் விளைவு அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்று கேட்போம், கவனிப்போம் என்று சொன்னால், பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் நான் நம்ம என்ன செய்கிறேன். அதனால தான் நிறைய நேரங்களில் இப்படி தான் பழகி இருக்கிறோம். அது வசனப்படி ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஒருவர் சோ சகோதரர் ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னோடனே அவர் எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க? சோத்திர ஆண்டவரேன்னு தான் ஆரம்பிப்பார். கவனிச்சிருக்கீங்களா? நிறைய நேரத்தில் 99% எப்படி தான் ஆரம்பிப்பாங்க? ஸ்தோத்திர ஆண்டவரே. ஏன் ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மறுபடியும் தேங்க்ஸ் கிவிங் தான் ரொம்ப அடிப்படையான விஷயம். இது நடக்குமோ நடக்காதோ, கேட்குதோ கேட்காதோ அப்படியெல்லாம் கிடையாது. ஆரம்பமே நன்றியில் தான் ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் பிலிப்பியர் 4வது அதிகாரம் ஆங்ஸைட்டி குறித்து இருக்கிறது அல்லவா? do not be anxious about anything. ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல். கவலை எப்படிங்க ஜெயிக்க முடியும்? கவலை இருந்துச்சுன்னா நெருடல் மாதிரி உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வேறு எதை யோசிச்சிங்கனாலும் திரும்ப எங்கே வந்துடும்? டிஃபால்ட் செட்டிங் அங்கேயே வந்து திரும்ப என்ன செஞ்சிடும்? நின்றுடும். அந்த விஷயம் தீர்ற வரைக்கும் அங்கே தான் வந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு, வாய் திறந்து சொல்லுங்கள், ஸ்தோத்திரத்தோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேங்க்ஸ் கிவிங். இது சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஸ்தோத்திரத்தோடுங்கிறத நான் 1000, 2000, 3000ன்னு மாற்றி விட்டாங்க இல்லையா? அப்போ 5000 ஸ்தோத்திரம் சொல்லணும். அப்படி கிடையாது. நீங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஒரு ஸ்தோத்திரம் சொன்னாலே பெரிய விஷயந்தான். நான் சொல்ல விளையம் கொள்ள முடிகிறதா? சிலர் இப்படின்னு சொல்லிடுவாங்க, கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். உடனே ஆண்டவர் ஒவ்வொன்றா சொல்லி பார்ப்போம், கஷ்டம் ஆண்டவர். நான் சொல்கிறது விளையம் கொள்ள முடிகிறதா? அதெல்லாம் விளையங்கொள்ளலாம். இதை புரிஞ்சு கொள்வதற்காக தான் இப்படியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது நன்றி எழுதில் ஆனால் ஒரு இருதயம். உங்களுக்கே சிலருக்கு தேங்க்யூ சொல்லும் பொழுது அவங்க எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்குறாங்க. நீங்கள் ஒரு தடவை தான் நன்றி சொல்ல முடியும், சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியும், ஆழத்துலேருந்து சொன்னீங்களா, அல்லது சொல்ல மேட்டாப்பில் தேங்க்யூ அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னீங்களா, அல்லது இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு உதாரணத்தை யாருக்கோ
அவங்க சுகமெல்லாம் போயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நடைபெற வேண்டியதாக இருந்தது. அந்த சர்ஜன் ரொம்ப நிபுணராக இருந்து அது ரொம்ப சிறப்பாக தேவ கிருபையில் செஞ்சதுனால உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் பேச முடியல, ஏன்னா இன்னும் அந்த டயர்ட்னஸ் எல்லாம் இருக்கிறது. டாக்டர் உங்களை வந்து பார்க்கும் பொழுது தேங்க்யூ சொன்னீங்க. எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு தேங்க்யூ அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அந்த வார்த்தை சரியாக வரலனாலும் இருதயம் எப்படி இருக்கிறது? பயங்கர நிறைவு. ஏன்னா அவர் செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த தேங்க்யூவே வாயில் என்ன செஞ்சுருக்காது. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரிகிறது? அதை காட்டிலும் கர்த்தர் நன்மை செஞ்சிருக்கிறார். இப்பொழுது உங்கள் நாசியிலே சுவாசம் இருப்பதே தேவனுடைய. காலையில் எழுமணம் அல்லவா, எழுமணது தான் நல்லது. இல்லைன்னா அனௌன்ஸ் பண்ணியிருப்போம். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? எழுமணம் அல்லவா, அது தேவனுடைய மிகப்பெரிய கிருபை. ஆகையினால்தான் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதா. வாய் திறந்து ஆமேன் என்று சொல்லுவோம். ஆகையினால தான் பாட்டெல்லாம் பாடுறோம் அல்லவா, நாட்கள் முடியும் வரை ஜீவன் பெரியும் வரை, இல்லையா, என் ஆயுள் முழுவதும் நான் நம்ம என்ன செய்வேன். அதனால தான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அவருடைய துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். அதுக்கும் ஜெபத்துக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுங்க. சவால் இருக்கிறது, அழுத்தம் இருக்கிறது, புலம்பத்தான் தோணுது, அழுகை இருக்கிறது. இன்னொரு வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புலம்பல்னு ஒரு புஸ்தகமே இருக்கிறது. ஆனால் அதில் 5 அதிகாரம் தான் இருக்கிறது. சங்கீதம்னு ஒரு புஸ்தகம் இருக்கிறது, 150 அதிகாரம் இருக்கிறது, 150 பாட்டு இருக்கிறது. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறது தான். எதுக்கு இப்படி ஒப்பனை செய்கிறோம்? புலம்ப தோணுது, புலம்பக்கூடாது என்று அல்ல. கர்த்தர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக, புலம்புகிறேன் உண்மை, ஆனால் கர்த்தர் அதை ஆனந்த களிப்பாக எப்படி மாறப்பண்ணுகிறார் என்று கேட்டால், என் வாயிலே அவரை துதிக்கும் புது பாடலை தருகிறார். ஆகினால வாய் திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். சிலர் ஸ்தோத்திரம் பண்ணுறது இஎம்ஐ மாதிரி தான் பண்ணுறது. நான் சொல்கிறது கொஞ்சம் பேருக்கு தான் புரியும். இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் ஸ்தோத்திரம் பண்ணுறது. அதில் ஒரு தாராளம் கட்டாயம் என்ன செய்யணும், வரணும். இப்போ எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் நன்மை செஞ்சுருக்கிறார். நல்லா வாய் திறந்து போன வாரம் உங்களை கர்த்தர் காப்பாற்றினாரா இல்லையா? காப்பாற்றிருக்கு. உங்களுக்கு தேவையெல்லாம் சந்திச்சாரா? உங்களை இன்றைக்கி உயிரோடு நம்மளை வச்சிருக்கிறாரா இல்லையா? எத்தனை பேர் நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறீங்க இல்லையா? எப்படி சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? சோதர 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 சோதராமி இல்லையா? அந்த வால்நெட் பிரேயர் நடத்தும்போது கர்த்தர் நம்மளை ஜெபத்தை கேட்டபடி நான் சோதரம் பண்ணுவோம், சோதர 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 சோதரம், அவ்வளோதான். நான் சொல்ல உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடிகிறது தான். ஒரு கிராஃப் மாதிரி அப்படி போயிட்டு வந்து செஞ்சுடுவாங்க, வேவ் மாதிரி வருவாங்க. தப்பில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், நல்லா தாராளமாக வாய் திறந்து என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரை சோத்திரமானம். வீட்டில் சோத்திரமானம், வாகனத்தில் வண்டியில் வரும் பொழுது மனதார வாய் திறந்து என்ன செய்ய வேண்டும். ஒரு நல்ல ஆகாரத்தை நீங்கள் உண்ணும் பொழுது வாய் திறந்து என்ன செய்ய வேண்டும், சோத்திரம். ஆண்டவரே, இவ்வளோ நல்ல ஆகாரம் நீர் கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு என்ன செய்கிறோம், நன்றி சொல்லுது. அதை இன்னொருத்தர் வாங்கி கொடுத்துருந்தாருன்னா, கர்த்தாவே நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? நல்ல மனதார வாய் தரும். நம்ம சர்ச்செலாம் இன்னும் நல்ல வாய் திறந்து கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், சோதரி. சிலர் வந்து வீட்டில் கத்துறது கேட்டிருக்கீங்களா? நீங்கள் எப்படி கேட்பீங்க? நீங்கள் உங்கள் வீட்டில் கத்துறதே நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? வீட்டில் நல்ல சத்தம் இருக்கும், ஆனால் சர்ச்சுக்குன்னு வந்துட்டே என்ன ஆயிரும், சத்தமே வராது. யாரோ குறவழி பிடிச்சிருக்கிற மாதிரியே உட்காந்துருப்பாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல வாய் திறந்து நீங்கள் ஆலயத்தில் கண்களை மூடினால் சர்ச்சில் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் இருக்கிறார், நான் இருக்கிறேன், அவர் இருக்கிறார். அவர் எனக்கு 1000 நன்மை செய்திருக்கிறார். நான் வாய் திறந்து அவரை மனதார என்ன செய்ய போகிறேன். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் மாறிடுவீங்க. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அவங்க இங்கே மாற்றி ஒருத்தரை பார்த்தோம், அவர் இங்கே மாற்றி வந்துட்டாருன்னா இங்கே அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இங்கிலீஷில் தமிழில் கொஞ்சம் ஃப்ரீயாக நான் ஃபீல் பண்ணுறோம். காரணம் இங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிற ஆட்கள் இருக்கிறோம். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இங்கிலீஷ் அது வேறு மாதிரி, அது ஒரு வித்தியாசம். அவர்கள் சிந்தனையிலேயே கர்த்தரை துதிக்கிறார்கள், நம்ம தெரியவில்லை இல்லையா? நான் சொல்ல சிலர் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க என் தியானத்தில் முறையிடுகிறேன் என்று இருக்கிறது அல்லவா, அதுக்காக அதை ஒப்பேத்தறக்காக சொல்லலை. பாருங்கள், டெட் மேன் தே டோன்ட் சிங், மரித்தவர்கள் உம்மை துதியார்கள். வாசிச்சிருக்கீங்க, மரித்தவர்கள். அப்போ உயிரோடு இருக்கிறவர்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம்? ஜெபத்தில் ஆரம்பமே என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நீர் என் விண்ணப்பத்தை கேட்டபடினால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் இல்லையா? ரொம்ப அற்புதமான என்ன நிலையிலிருந்து ஜெபம் பண்ணுறாரு? பிதாவே பிதாவேன்னு சொன்னாலே இவர் யாரு? நமக்கு ஜெபம் என்ன ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு லைனே எப்படி இருக்கிறது இல்லையா? மற்ற திருச்சபைகளில் பாருங்கள், இதை வந்து வாரம் வாரம் சொல்லக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்குது. ரொம்ப அற்புதமான விஷயம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு நான் எங்கள் பிதாவேன்னு சொல்கிறேன். என் பிதாவேன்னு சொல்ல முடியும். எங்கள் பிதாவேன்னு சொல்லும்போது நாம் எல்லாரும் இணைந்து நாம் சொல்கிறோம், அவர் நமக்கு பிதாவாக இருப்பார் என்று சொன்னால்
நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? அதனால தான் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. கர்த்தர் அங்கு ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் என்ன செய்கிறார்? கட்டளிடுகிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்ல. அதனால் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொன்ன மாத்திரத்தில் நீங்கள் யார் சொல்லுங்கள்? நீங்கள் யார்? ஒரு தூதன் இப்படி சொல்ல முடியுமா? பைபிள் வாசிருக்கீங்களா? ஏசாயா 6ஆம் அதிகாரம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவர்கள் கர்த்தரை என்ன செய்கிறார்கள்? ஆராதிக்கிறார். எப்படி சொல்லி ஆராதிக்கிறார்கள்? சேனைகளின் கர்த்தர். சொல்லுங்கள் சொல்லுங்கள். அவர் சேனை, அவர் சேனைகளின் கர்த்தர் தான். ஆனால் எனக்கு என்னவாக இருக்கிறார்? சொல்லுங்கள் சொல்லுங்கள். எனக்கு என்னவாக இருக்கிறார்? உங்களுக்கு என்னவாக இருக்கிறார்? இப்போ நீங்கள் எந்த நிலையிலிருந்து ஜெபம் பண்ணணும்? சொல்லுங்கள். எந்த நிலையிலிருந்து ஜெபம் பண்ணணும்? ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைங்கிற உணர்வு நமக்கு இருக்கிறதா? பாவம் வரும் பொழுது அந்த உணர்வை நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும் இல்லையா? நம்ம பிள்ளை தான். இதை உதாரணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த கெட்ட குமாரன் இருக்கார் அல்லவா, நல்ல குமாரன் தான். ஆனால் வீட்டை விட்டு போய் ஆஸ்தியெல்லாம் தொலைச்சி இல்லையா, வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு, ஆனால் உணர்வு இருக்கிற திரும்ப வரும் பொழுது அவன் ரிஹர்ஸ் பண்ணுகிறான், தன்னுடைய மனதில் யோசிக்கிறான், என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறான். யோசிக்கும் பொழுது இந்த வார்த்தை தான் சொல்கிறான், நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நம்ம யாருமே அப்படி சொல்கிறது பாத்திரம் அல்ல. நாம் செய்ததின் விளைவு அல்ல, அவர் செய்ததின் விளைவு தான் நாம் பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனித்து பாருங்கள். நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய வேலைக்காரரில். கவனிக்கணும். பாவியாக ஜெபம் பண்ணாரு, வேலைக்காரனாக ஜெபம் பண்ணுறாரு, இப்போ குமாரன். இப்போ நீங்களும் நானும் எந்த நிலையில் ஜெபம் பண்ணணும் என்று கேட்போம் என்று சொன்னால், பிதாவே நீர் என் ஜெபத்தை கேட்டபடினால் நான் நமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நாங்களாம் வளர்ந்து வந்த காலத்தில் சிலர் விதம் சின்ன பையனாக இருக்கும்போது இப்படி அப்போ கொஞ்சம் யோசிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் திறன் இருக்கிறோம். அப்போது பிரசங்கியார் சொல்லுவார், நீங்கள் பண்ணுற ஜெபம் கூரைக்கு மேலே கூட போகாது அப்படிம்பா. கேட்டிருக்கீங்களா? நீங்கள் பண்ணுற ஜெபம் கூரைக்கு மேலே கூட போகாது. அப்போ நம்ம என்ன நினச்சிட்டோம் அப்படின்னம்னா, கர்த்தர் கூரை மேலே தான் உட்காந்துருக்கிறார் போல். ஆனால் நம்ம பண்ணுற ஜெபம் எங்கே போனோம்? கூரைக்கு போனோம். அப்புறம் தான் வளர்ந்து வரும்போது தெரியுது, கூரைக்கெல்லாம் போனோன்னு அவசியமே கிடையாது. கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். என் உதடுகள் அசைந்தது, சத்தமோ கேட்கப்படவில்லை, விண்ணப்பம் கேட்கப்பட்டது, வாக்குத்தத்தம் பிறந்தது, அவர்கள் பிள்ளை பெற்றார்கள். இந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசித்து கொண்டிருந்தேன். எலியா சொல்கிறாரு, எலிசா சொல்லுகிறார், அடுத்த காலத்தில் நான் வரும்பொழுது அவள் ஒரு பிள்ளையை, நீ ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாய் அப்படின்னு அந்த வசனம் வாசித்தேன் இல்லையா? அப்போ ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே யாரெல்லாம் நிறைய பேர் மனசில் வச்சுருக்கிறோம் இல்லையா, லிஸ்ட் இருக்கிறது அப்படியெல்லாம் பார்த்து அவங்களெல்லாம் மனசில் வச்சு, ஆண்டவரே 2026 அவர்கள் ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பார்களாக. வயதிருந்து சொல்லுங்கள், அவர்கள் ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பார்களாக அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம். ஏன் ஜெபம் பண்ணுகிறோம்? நீர் என் ஜெபத்தை கேட்டபடினால் நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேர் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறாரு? கரங்களை உயர்த்தி ஆமீன் என்று சொல்லுங்கள். நாம் இன்னும் ஸ்தோத்திரிக்க வேண்டும், இன்னும் ஜெபிக்கும். அடுத்த வசனம் வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கிறது. யோவான் 11:42. இப்போ கவனிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது, எந்த அளவுக்கு நிச்சயம் இருக்கிறது. 41 பிற்பகுதியிலிருந்தே கவனிப்போம். பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்போ ஒரு பிள்ளையாக ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணுறாரு? நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு நமக்கு அந்த அறிவு கட்டாயம் வேணும் இல்லையா? பாருங்கள், பைபிள் சொல்லுகிறதல்லவா, சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம்தான், இது ஒரு சத்தியம். என்ன சத்தியம் என்று கேட்டால், நாம் ஜெபிக்கும் பொழுது நீர் செவி கொடுக்கிறீர் என்பதை ஐ நோ யூ ஆல்வேஸ் ஹியர். ரொம்ப அற்புதமான வார்த்தை 42. நீர் எப்பொழுதும் எனக்கு, எல்லாரும் வாய் திறந்து அந்த வார்த்தையை சொல்ல முடியாது இருக்கிறோம். நீர் எப்பொழுதும் எப்பொழுதும் எனக்கு என்ன செய்கிறீர்? செவி கொடுக்கிறீர். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமென். அவர் எப்பொழுதும் செவி கொடுக்கிறவராக இருக்கிறபடினால் இடைவிடாமல் நீங்கள் ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் சொல்லுகிறேன், சில விஷயங்கள் நம்ம வாய் திறந்து ஜெபம் பண்ணுறோம், சில விஷயங்கள் மனதில் தான் என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம், மனதில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். நான் சொல்லுகிறேன், அவர் எப்பொழுதும் நமக்கு செவி கொடுக்கிறார். செவி கொடுக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், அவரே ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்கிறார். எவனாவது உங்களுடைய பிள்ளை உங்களிடத்தில் வந்து அப்பத்தை கேட்டால் நீங்கள் யாராவது கல்லை கொடுப்பீர்களோ?
உங்களிடத்துல மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களோ அப்படியெல்லாம் வசனங்கள் இருக்கிறது அல்லவா? அப்போ பொல்லாதவர்களாகி நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பிதாவானவர் நன்மையானதை கொடுப்பது. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் கேட்கிறார். அவர் நன்மையானதை மாத்திரம்தான் தருவார். புரிந்தவர்கள் என்னோடு இணைந்து சொல்ல வேண்டும், எனக்கு நன்மையானதை வைத்திருக்கிறார். வாய் திறந்து சொல்லும்படியா இருக்கிறோம், எனக்கு கர்த்தர் நன்மையானதை வைத்திருக்கிறார். மறுபடியும் அதில் ஒரு கேட்ச் இருக்கிறது. எனக்கு எது நல்லது, எனக்கு எது நன்மைன்னு நான் தீர்மானம் பண்ண முடியாது, அவர் தான் தீர்மானம் பண்ண முடியும். ஒரு பிள்ளையாக இருந்து நான் ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை தாயிட்ட போய் அம்மா எனக்கு அகத்திக்கீரை பொரியல் சாப்பிடணும் போல இருக்குது, உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்களாமா அப்படின்னு ஒரு 4 வயசு பிள்ளை கேட்குமா? கிண்டர் ஜாய் வாங்கித்தாங்கன்னு கேட்கும் இல்லையா? அம்மா என்ன பண்ணுவாங்க? வாங்கி தருவாங்க. எல்லா நேரமுமா தருவாங்க? இல்லை இல்லை, அதெல்லாம் இருக்கட்டும், கிண்டரெல்லாம் இருக்கட்டும், நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக கிண்டி வச்சதை என்ன செய்யணும்? நான் சொல்கிறத விலையும் கொள்ள முடிகிறதா? அப்போ பொல்லாதவர்களாகி நாமே, ஏன்னா உன் பல்லுக்கெல்லாம் செலவு பண்ணுற அளவுக்கு நமக்கு சொத்து பரவாயில்லையே, எல்லாம் கரெக்டாக சொல்கிறோம். ஏன்னா இப்போ பல்லு போய் வாயை திறந்தோம்னாலே காசு போயிடுது. நான் சொல்கிறவங்களுக்கு புரிகிறதா? அப்போ என்ன கவனம்? பொல்லாதவர்களாகி நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு எது கொடுத்தாலும் நல்லது. நான் ஜெபம் பண்ணேன், நான் கேட்டதை கர்த்தர் கொடுக்கல அப்படின்னு கொஞ்சம் பேர் வருத்தத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் கேட்டது ஏன் கொடுக்கல அப்படின்னா அதை காட்டிலும் நல்லது வச்சிருக்கிறார். அப்போ நான் கேட்டது நல்லது இல்லையா? நல்லது இல்லை, என்ன பண்ண போகிறீங்க? நான் சொல்கிறத விலையும் கொள்ள முடிகிறதா? எது நல்லது இல்லை எது நல்லதுன்னு யாருக்கு தான் தெரியும்? அவருக்கு தான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற ஆண்டவர் இது இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு தம்பி அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா, சரி கர்த்தாவே, எது சிறப்புன்னு நீ நினைக்கிறீரோ, எது நல்லது நீ நினைக்கிறீரோ அதை என் வாழ்க்கையில் கட்டாயம் நீர் என்ன செய்வேன்? நன்மையானதை கொடுப்பது. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்பீர்கள்? மறுபடியும் இந்த வார்த்தை வீதம் கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொன்னால் பெற்றுக்கொள்வதும் அதிக நிச்சயம். இதை 1 யோவான் 5:15 இணைத்து நீங்கள் கவனிக்க வேண்டும். கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொன்னால் பெற்றுக்கொள்வதும். அதனால தான் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுடையதாகும். 2026 அவைகள் உங்களுடையதாகும். எத்தனை பேர் புரிந்த ஆமீன் என்று சொல்ல முடியும்? அப்போ திறவுகோல் லட்சணம் என்று கேட்டால் எந்த நிலையில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், எந்த நிலையில் நம்ம ஜெபம் பண்ணுறோம்? பாவியாக ஜெபம் பண்ணால் கரெக்டு தான். அந்த ஜெபத்தையே கர்த்தர் கேட்டு உங்களை என்னவாக மாற்றியிருக்கிறார்? நீதிமானாக மாற்றியிருக்கிறார், தேவனுடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபிக்கக்கூடிய நிலை எந்த நிலை இருக்கிறது என்று கேட்டால் தேவனுடைய பிள்ளையாக இருந்து, மறுபடியும் அந்த வார்த்தைகளை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுதே அல்லது ஜெபிக்கும் பொழுதே ஒரு அற்புதமான விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும். நீங்கள் பிள்ளையாக தகப்பனோடு பேசுகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு என்ன சிறந்ததோ, உங்களுக்கு எது சரியானதோ அதை அவர் கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறபடினால் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். நான் பெற்றுக்கொள்வதும் அதிக நிச்சயம். திரும்ப அந்த வார்த்தையை உணர்வாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். அவர் கொடுப்பது அதிக நிச்சயம். அப்படி என்றால் நான் பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயமாக இருக்கிறது. காரணம், அவர் எனக்கு பிதாவாக இருக்கிறார். நான் அவருக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு தராமல் யாருக்கு தரப்போகிறார்? பக்கத்தில் இருங்களை பார்த்தோம், உங்களுக்கு தராமல் யாருக்குங்க தரப்போகிறாரு? நீங்கள் யாரு? அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு தராமல் யாருக்கு தரப்போகிறாரு? மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாமே தருவார். எது எல்லாமே என்று கேட்டால் எது தேவையோ, எது உங்களுக்கு நல்லதோ, அவர் எனக்கு நான் கேட்டேன் அவர் கொடுக்கல அப்படின்னு வருத்தத்தில் இருந்தீங்கன்னு நான் சொல்லுகிறேன். கேட்டீங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதை காட்டிலும் சிறப்பானதை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை ஜெயிச்சு வர்றதுக்கும் இந்த மைண்டு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்ன செய்யும், கொஞ்சம் டைம் ஆகும். இடையில இவன் வேறு ஓதுவான், நீ கேட்டு அவர் தரல அப்படிமா. ஆமாம், நான் கேட்டு தான் அவர் தரல. ஏன்னா அதை காட்டிலும் சிறப்பானதை அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அவர் கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கும் என்று சொன்னால் நான் பெற்றுக்கொள்வதும் அதிக நிச்சயம். இப்போ சவால் என்னவென்று கேட்டால், குமாரனாக இருந்து ஜெபம் பண்ணும் பொழுது வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், எபிரேயர் 5வது அதிகாரத்தில் நான் போவேன். இங்கே தான் நம்ம கவனிக்கணும். ஆகிலும் என் சித்தம் அல்ல. இது வரைக்கும் ரொம்ப உற்சாகமாக தான் இருக்குது, உற்சாகமாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் சவால் என்று கட்டாயம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறோம். ஆகினால தான் பைபிளில் நம்ம எல்லா வசனங்களையும் நிதானிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம்.
நாம் வாசிப்போம் என்று சொன்னால் எபிரேயர் 5வது அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இங்கே அவருடைய ஹியூமனிட்டி இருக்கிறது இல்லையா, ஒரு தெய்வத்துவமும் இருக்கிறது, அதே சமயத்தில் மனுஷீகமான இல்லையா பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினால் அவரும் மாம்சத்தையும் அதை ஒரு வகையில் ரொம்ப எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பாருங்கள், ஆஸ் அ சன் ஆஃப் காட், தேவகுமாரனாக மனித அவதாரம் எடுப்பதற்கு முன்பதாக அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். ஆனால் மனிதனாக வந்த பொழுது ஒரு இடத்துல தான் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஹி லிமிட்ஸ் ஹிம்செல்ஃப். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போ இங்கு நம்ம அந்த நிலையில் கவனிப்போம் என்று சொன்னால் 7ஆம் வசனத்தில் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம். இது எந்த நிலையிலிருந்து ஜோம் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? அடுத்த வசனம் வாசிச்சிங்கனாலே நம்ம விளங்கிக்கலாம். பட் அந்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம நினைவு கூறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த நிலையிலிருந்து ஜோம் பண்ணுறாரு? குமாரன் எப்படி ஜோம் பண்ணுறாரு கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பாருங்கள், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. இப்போ சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த வார்த்தைகளை மாத்திரம் முக்கியப்படுத்திட்டு எப்படி ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்துடுறாங்கன்னு சொன்னோம்னா, எப்படி தான் ஜோம் பண்ணணும், சத்தம் போட்டு என்ன செய்யணும், ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க வாதத்துக்கே நம்ம போவோம். சத்தம் போட்டு தான் ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, அண்ணால் எப்படி ஜோம் பண்ணாங்க? அவங்க சத்தமே போடலையே, ஆனால் அவங்க ஜெபம் கேட்கப்பட்டு தான். அப்போ இது தப்புன்னு சொல்கிறீங்களா? இல்லை, இப்படியும் ஜெபம் பண்ணலாம், அப்படியும் என்ன செய்ய முடியும். அந்தம்மா மிகுந்த மனக்லேசத்தினால சத்தமே வரல. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? சில நேரத்தில் பிள்ளைங்க அழுகும் பொழுது தேம்பிடுவாங்க. தேம்பி அழுகிறதுக்கு பார்த்துருக்கீங்களா? நாமளே நிறைய அழுதுருக்குறோம். அப்போ மூச்சு வாங்கும், என்ன வராது. அப்போ முதுகில் என்ன செய்வாங்க? ஒன்றும் இல்லை உங்கள் அப்பா அப்படி தான், பரவாயில்ல. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது அது ரொம்ப ஏங்கிடுவாங்க இல்லையா? அந்த ஏக்கம் வரும்போது என்ன வராது? அவன் சொல்கிறான், நான் மிகுந்த மனக்லேசம் உள்ள, அதனால் சத்தம் வர்றது. இவருக்கும் மிகுந்த அழுத்தம் இருக்கிறது இல்லையா? நான் நிறைவேற்ற வேண்டிய ஒரு ஞான ஸ்நானம் எனக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன் என்ன சொல்கிறார் அல்லவா? பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, கல்லறியும் தூரம் போய் என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக வியாகுலப்பட்டிருக்கிறது இல்லையா? இட்ஸ் கிரீவ்டு ஈவன் அன்டு டெத்ன்னு சொல்கிறார். ஆகினாலே என்னோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த அழுத்தம், எந்த அளவுக்கு அழுத்தம் இருக்கிறது என்று சொன்னால் பைபிள் ரொம்ப அற்புதமாக போதிக்கிறது. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாக என்ன செய்கிறது? வெளிப்படுகிறோம் இல்லையா? அது அந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு அழுத்தம் வர முடியுமா அப்படின்னு கேட்டால் பாருங்கள், சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க, ரொம்ப அண்டர் ஸோ மச் ப்ரெஷர் இல்லையா? சில ப்ரெஷர்லாம் ஹெமரேஜ் வந்துடுது இல்லையா? கண்ணில் ப்ளீட் ஆகுது சிலருக்கு. இது எப்படி இருக்குது என்றால் ரொம்ப அழுத்தத்தின் விளைவு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசலெல்லாம் பர்ஸ்ட் ஆகி பாருங்கள், அதனுடைய விளைவு வியர்வையோடு கலந்து ரத்தமும் என்ன செய்கிறது? அந்த அளவுக்கு உங்களுக்கு டென்ஷன் இருக்கிறதா? அந்த அளவுக்கு நமக்கு ப்ரெஷர் இருக்கிறதா? அந்த அளவுக்கெல்லாம் வேண்டாங்க, இதையே நம்மளால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியலங்கிறது தான் ரொம்ப உண்மை. ஆனால் அவ்வளவு அழுத்தத்தின் மத்தியிலேயும் என்னதான் ஜெபம் பண்ணுகிறார் என்று கேட்போம் என்று சொன்னால், ஆகிலும் என் சித்தம் அல்ல நம்முடைய சித்தம். நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? இந்த அழுத்தத்தையும் மறுபடியும் இன்னொரு அற்புதமான வார்த்தை இருக்கிறது, உம்முடைய சித்தம்னு சொன்னார் அல்லவா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வரும் பொழுது, அந்த சித்தத்தினாலே நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு ரத்தம் சிந்தப்பட்டதின் விளைவு இன்றைக்கு நீங்களும் நானும் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரித்து பிள்ளையாக ஜெபிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், he prayed as a son, ஒரு குமாரனாக தான் ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் அதில் அழுத்தம் இருக்கிறது. அப்போ 8ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை வாசி திரும்ப 7ஆம் வசனம் தான் போகணும். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதல் என்ன செய்து கொண்டார்? கற்றுக்கொண்டார் என்ன இருக்கிறோம். மறுபடியும் அந்த கோர்வை நீங்கள் நிதானிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குமாரனாக இருந்தும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னோம்னா, இதுக்கு முன்னாடி கீழ்ப்படியாமல் இருந்தார், இந்த பாடு தான் அவரை கீழ்ப்படிய வச்சிருச்சு என்கின்ற அர்த்தம் அல்ல. முதல் பாடுக்கும் இவருக்கு என்ன கிடையாது, சம்மந்தமே கிடையாது. அவர் எப்பொழுது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினால் இவரும் அந்த நிலைக்கு வந்ததின் விளைவு அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை ஃபர்ஸ்ட் ஹேண்டாக முதலாக தன்னுடைய சரீரத்திலேயே அவர் என்ன செய்திருக்கிறார்? உணர்ந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிந்து கொள்ள முடியும்?
இன்னொரு கோணத்தில் அதை உதாரணப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். இப்போ ஒரு 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 அற்புதமான இருதய சிகிச்சை நிபுணர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இது வரைக்கும் 5000 பைபாஸ் என்ன செஞ்சுருக்கிறார், ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப நிபுணராக இருக்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே என்ன செஞ்சதில்லை, வந்ததில்லைன்னு வச்சுக்கோமே. வந்தால் தான் இதை பண்ணணும்னு அர்த்தமோ, இது அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அதே சமயத்தில் 5000 ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் அதுக்கப்புறம் மற்றவங்களுடைய பிரச்சனையை பார்க்குற விதமே எப்படி இருக்கும்? நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? ரொம்ப அறிமுகமான ஒரு மருத்துவர், ஏறக்கூடிய 50 வருஷங்கள் அவர் இன்னும் மருத்துவத்துறையில் தான் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. அப்போ ஃபோன் பண்ணி விசாரிக்கிறோம், நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி தானே, எப்படி உங்களுக்கு இல்லையா, நல்ல வேலை ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நடந்ததுனால அப்போவே எல்லாம் பண்ணிட்டாங்க, அது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு எப்படி உங்களுக்கு இது நீங்கள் எப்படி நிதானிச்சிங்கன்னா, ஐ தாட் இட் வாஸ் சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்களே நிதானிக்க முடியலையா அப்படின்னு கேட்கும்பொழுது சொன்னார், மற்றவங்களுக்கு நிதானிக்கிறது ரொம்ப ஈஸி, நமக்கு நிதானிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறார். அவருக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? தெரியும். மற்றவங்களுக்கு நிதானிக்க ஈஸியாக தெரியும், ஆனால் நமக்குன்னு வரும் பொழுது நிதானிப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இன்னொரு கோணத்தில் கவனிப்போம் என்று சொன்னால், கிறிஸ்து குமாரனாக வந்த பொழுது மற்றவங்க கஷ்டம்லாம் அவருக்கு தெரியாமல் இல்லை, உணராமல் கிடையாது. சங்கீதம் 22க்கு போகும் பொழுது, உபத்திரப்படுவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமல், அருவருக்காமல், தன் முகத்தை மறைக்காமல், அவன் கூப்பிடும் பொழுது தன்னை வெளிப்படுத்துகிற தேவன் என்று இருக்கிறது அல்லவா, சகல விதமான ஆறுதலின் தேவன் என்று இருக்கிறது அல்லவா. He was crushed in all, நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் இருக்கிறது பழைய ஏற்பாட்டில். ஆனால் மனிதனாக அவர் வரும் பொழுது குமாரனாக இருந்து முதல் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, மற்றவர்கள் அவருக்கு ஏற்படுத்தின அழுத்தங்கள், இழிவான வார்த்தைகள், இவைகளெல்லாம் கேட்டு குமாரனாக இருந்தும் அவர் தன் பட்ட பாடுகளிலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்வதை பார்க்கலாம். கீழ்ப்படிதலை நிரூபித்தார். வயதிருந்து சொன்னால் கீழ்ப்படிதலை நிரூபித்தார். ஏன் அதை நான் சரி என்று சொல்கிறேன் என்று சொன்னால், முந்தின வசனத்தினுடைய பிற்பகுதி இருக்கிறது, 7ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டார். உண்டான பயபக்தி நிமித்தம், மறுபடியும் அதை நிதானிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார்னா எப்படி? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பைட்டி ஹிஸ் ப்ரேயர் வாஸ் ஆன்சர்டுன்னு இருக்கிறோம். பக்தி அப்போ பக்தியாக இருந்தால் மாத்திரம் போதுமா? இல்லை, அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது இல்லையா. ஹிஸ் ப்ரேயர் வாஸ் ஹர்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரெவரன்ஷியல் சப்மிஷன்கிறது தான் அவனுடைய அற்புதமான கருத்தாக இருக்கிறது. அவர் தன்னை தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்தபடினால் அவருடைய ஜெபம் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. அவர் குமாரன் தான், எந்த விதத்திலும் சந்தேகமே கிடையாது. குமாரனா இருந்தாலும் இந்த பிரச்சனையெல்லாம் அவருக்கு வராதுன்னு சொல்ல வரல. குமாரனா இருந்தும் பிரச்சனை வந்தும் அதை ஜெயித்தவர் தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? இப்போ உதாரணத்துக்கு வீதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். சிம்பிளிஸ்டிக் எக்ஸாம்பிள் தான். இப்போ உங்கள் தகப்பனார் தான் ஸ்கூல் நடத்துகிறாருன்னு சொன்னால் நீங்கள் ஃபீஸ் கட்டுவீங்களா? கட்ட வேண்டிய தேவையில்லை இல்லையா. ஏன்னா காரணம், ஃபார் த சிம்பிள் ரீசன், நீங்கள் யார்? அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால என்ன கட்ட வேண்டாம். இது ஒரு ப்ரிவிலேஜ் தானே. இது நமக்கு ஒரு, இப்போ நம்முடைய தகப்பனார் ஒரு மருத்துவராக இருக்கிறபடினால, அப்பா காய்ச்சல் அடிக்குதுன்னு சொன்னோன்னே, அப்படி அப்பா இந்த பேராசிட்டமால் 500 கூட அப்படி இப்போ தான் கொஞ்சம் புரிஞ்சிருக்கிறது. கேட்பதற்கு நல்ல வாய்ப்பில்லை. ஏன் வாய்ப்பில்லை? அப்பா நான் இதெல்லாமே தகப்பன் பிள்ளை என்கின்ற உறவில் இதெல்லாமே ஸ்லாக்கியமாக இருக்கிறோம். நான் இவர் குமாரனாக இருந்தும் பாடுகளுக்கு இவர் விளக்கப்படவில்லை, பாடுகளின் ஊடாகத்தான் போனார். ஏன் என்று கேட்டால், பிள்ளைகளாகி நீங்களும் நானும் பாடுகள் ஊடாக போகும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்த ஆமேன் என்று சொல்ல முடியும்? ஆகினால் தான் நான் சொல்லுகிறேன், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். நீதிமானாக இருக்கிறதுனால சிலர் இப்படி யோசிக்கிறாங்க, நான் ஜோம் பண்ணியும் பிரச்சனை வந்தது. நீங்கள் ஜோம் பண்ணாலும் பிரச்சனை வரும், ஜோம் பண்ணாட்டாலும் பிரச்சனை வரும். ஜோம் பண்ணால் ஜெயிப்பீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? நான் அந்த சர்ச்சுக்கு தவறாமல் வர்றேன், எனக்கு இப்படி பிரச்சனை வந்துடுச்சு. நீங்கள் சர்ச்சுக்கு தவறி வந்தாலும் தவறாமல் வந்தாலும் பிரச்சனை வராதுங்கிறது வந்தால் என்ன பண்ணணுங்கிறது தான் விஷயம். எத்தனை பேருக்கு புரிந்தால் ஆமேன் என்று சொல்லலாம். நம்ம ஒரு பொது அறிவு சொல்லுகிற மூக்கு இருக்கிற வரைக்கும் அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? மூக்கை கழட்டியே வைக்க முடியும். நான் சொல்லுங்க, எளிமையான உதாரணங்கள் தானே. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள்
வினோதமாக இருக்கும். இன்னொரு மொழிபெயர்ப்பு, பெக்கூலியர் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த ரைச்சஸ். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் வினோதம். வினோதம்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி துன்பம் வேற யாருக்கும் வராது, நீதிமானா இருக்கிறதுனாலேயே பிரச்சனை வரும். அதனால் என்ன பண்ணலாம்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? கிறிஸ்தவங்களுக்கு வீட்டு தர மாட்டோம் வாங்க, அதனால் என்ன பண்ணலாம்? கிறிஸ்தவங்கன்னா ப்ரொமோஷன் வராதுன்னு சொல்லுவாங்க, அதனால் என்ன பண்ணலாம்? நான் சொல்ல விலைக்கு கிறிஸ்தவங்கன்னா ஆர்டர் தர மாட்டோம்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு, என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? எல்லோரும் ஜபந்தான் பண்ணுறோம் சொல்கிறாங்க, என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? பேரை மாற்றிக்கலாமா? இல்லைங்க, நாங்கள் அந்த அளவுக்கு இல்லை, வருஷத்துக்கு 3 தடவை தான் சர்ச்சுக்கு போவேன், அதுவும் வாசல்லையே தான் என்ன செய்வேன், நிற்பேன். நீங்கள் என்ன சீரியஸாக என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லலாமா? இல்லை இல்லை, வீடு தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் சொன்னால் நான் உனக்கு தர்றேங்கிறாரு. இந்த சொந்த வீடு வச்சுருக்கிறவங்க தான் ஆமீன்னு சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கு இது நடக்குமான்னு யோசனையாக இருக்கிறோம். வீடு தரமாட்டேன்னு சொல்கிறாங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் தர்றேன்னு சொல்கிறார். நான் உனக்கு வீடு கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறாரோ இல்லையா? வீடு வாடகை தரமாட்டேன்னு சொன்னால் நான் தரேன்யா இல்லையா? நான் உனக்கு என்ன கட்டுவேன்? ஆமே, நான் தருவேன்னு சொல்கிறார். பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர், அவர் வீடெல்லாம் நிறைய போர்ஷன்லாம் கட்டி, அவருடைய எண்ணம் இந்த மாதிரி நம்ம ஆட்களுக்கு வீடு தராமல் இருக்கிறதுனால அவர் நம்ம ஆட்களுக்கு மாத்திரம்தான் வீடு தருவேன்னு வச்சுருக்கிறார். இப்படி ஆட்களை கட்ட வைப்பார். புரிந்தவர்கள் ஆமீன் என்று சொல்ல வேண்டும் இல்லையா? அந்த மாதிரி உங்களை கட்ட வைப்பார். இப்போ ஆமீன் கொஞ்சம் கூடியிருக்கணும், புரிஞ்சிருந்துருச்சுன்னா நான் சொல்கிறத விலையும் கொள்ள முடிகிறதா இல்லையா? அவங்க தரமாட்டோம், நாங்கள் தரோம் இல்லையா? ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? அவங்க ப்ரொமோஷன் தரமாட்டோம். சரி, ப்ரொமோஷன் தரமாட்டோம், நமக்கு பின்னாடி இருக்கவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, பேர் வேறு இல்லையா? அவங்க ஆளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ப்ரொமோஷன் கிடைக்குது. உங்கள் பேர் ஏசுதாஸுங்கிறனாலேயே உங்களுக்கு என்ன வர மாட்டேங்குது, அதனால் தாஸ் ஏசுன்னு மாற்ற முடியுமா? அது நான் சொல்லுங்க, புரிகிறதா? அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்லுகிறேன், தானியேல் அப்படி தான் இருந்தார், யோசேப் அப்படி தான் இருந்தார். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமை இருக்கிறது அல்லவா, அது உலகத்தில் வேறு எவனுக்கும் இல்லாத திறமையை கொடுத்துருக்கிறபடினால அவர்களை உயர்த்தி தான் ஆக வேண்டும். சொல்லுங்கள், அவர்கள் என்னதான் செய்தாக வேண்டும் இல்லையா? ஒரு கட்டம் வரும் பொழுது இந்த ராஜா சொல்லுவார், இந்த சொப்பனத்துக்கு யாரோ வியாக்கியானம் சொன்னாங்க. எல்லாரும் அவங்க ஆளுக, அவங்க ஊருக்காரங்க, நான் சொல்கிறதெல்லாம் விளங்கி கொள்ள முடிகிறதா? அவங்க எல்லாம் வந்து நிற்பாங்க, நான் சொல்கிறேன்னு. ஆனால் அவங்க சொல்லும்போது இவருக்கே தெரியும், நீ சொல்கிறதுக்கு இதுக்கும் என்ன இல்லை, இன்னொரு சவால் இருக்கிறது. நேபுகாத் நேச்சார் போல் ஆட்கள் வருவார்கள். அப்போ தான் தெரியும், ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும், தேவனை நம்புகிறவர்களுக்கும் தேவனை நம்பாதவர்களுக்கும் இல்லையா, அறகுறைகளுக்கும் முழுமைக்கும் அப்போ தான் என்ன உண்டாகும். அவன் பயங்கரமான ராஜா. அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? நான் என்ன கண்டேன்னு சொல்லுங்கிறான். நான் என்ன கண்டேன்னு சொல்லு, அதுக்கு அர்த்தமும் இது மாற்றி சொன்னால் ரொம்ப ஈஸி. நான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அப்படியே ஒரு பாம்பு வந்ததுன்னு விளக்குன்னு சொல்லிடலாம். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? இது ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சிச்சுன்னா விளக்கு. இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னோம்னா, நான் என்ன கண்டேன்னு அங்கே 2 பேர் முணங்குறேன். அவனை ஏன் தூங்க விட்டான்னு கேளியா? நம்ம வேலைக்கு இப்போ என்ன இருக்கிறது, கண்ட நேரத்தில் தூங்குறது, கண்டதையும் பார்க்கறது. நாங்கள்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட் வேற. நான் சொல்லுவேன், புரிகிறதா? அப்போ இது வரைக்கும் தண்டத்துக்கு தான் நீங்கள் எல்லாம் இருந்தீங்களான்னு கேட்குறான். நான் சொல்லுவேன், புரிகிறதா? அந்த நேரத்தில் தான் ஒருவன் வந்து சொல்லுகிறான், நீ கண்டதையும் நான் சொல்ல முடியும், அதுக்கு வியாக்கியானமும் சொல்ல முடியும். சொல்லுங்கள், இது யார் தான் பண்ண முடியும்? அதே தேவன் தான் அவங்க கூட இருக்கிறார். பக்கத்தில் பார்த்தோம், அதே கர்த்தர் தான் அவங்க கூட இருக்கிறார். ஆமாம் இல்லையா? நாங்கள் தரமாட்டோம், நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்கள் அதை பண்ணுவோம். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. கர்த்தர் சூழ்நிலைகளை அமைத்து கொண்டு வரும் பொழுது உங்களை விட்டால் வேறு வழி இல்லை என்ற ஒரு நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து உங்களை உயர்த்துவார். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? பொறுமையாக தான் இருக்கணும், சாந்தமாக தான் இருக்கணும். அந்த சூழ்நிலையில் எப்படி தான் இருக்கணும்? குமாரனாக இருக்கிறதுனால தான் பிரச்சனை. பிசாசு வந்து சொல்கிறாங்க இல்லையா, நீ தேவகுமாரனே ஆனால் இந்த கல்லை என்னவாக மாற்ற வேண்டும். நம்மக்கிட்ட வந்து சொல்லுவானா, கட்டாயம் சொல்லுவான், வெயிட் பண்ணி ஸ்விக்கியில் ஆர்டர் போடுறேன், வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டாரு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிறதா? நமக்கு அப்படிப்பட்ட சவால்கள் ஒருவேளை வராமல் அந்த நிலைக்கு வரல. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் பிள்ளைகளாக இருக்கிறபடினால குமாரனாய் இருந்தும் வாய் திறந்தே சொல்ல முடியாது இருக்கிறோம், குமாரனாய் இருந்தும். இப்போ இன்னொரு சிலருக்கு நிதானம் எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, இந்த பிரச்சனை வந்ததுனால உண்மையாகவே நம்ம தேவ பிள்ளை இல்லையோ, உண்மையாகவே நம்ம தேவ பிள்ளை, அதனால தான் பிரச்சனை வருதோ இல்லையா? இப்போ ஒரு வியாதி வந்துருச்சு, உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கார்.
வியாதி வந்த மாத்திரத்தில் வரக்கூடிய முதலாவது எண்ணம் என்னவென்று கேட்டால், ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சுருப்போமோ, என்னமோ இவர் செய்யாத மாதிரியும். நான் சொல்வது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன். இவர் பாவமே செய்யாத மாதிரியும், ஒருவேளை ஒரே பாவம் செஞ்சனால்தான் இந்த பிரச்சனை. நான் சொல்கிறேன், நிதானம், பாவம் செஞ்சுருப்போமோ அதனால தான் இந்த பிரச்சனையும் அப்படின்னு இனிஷியலாக நினைக்கிறது இயல்பு தான். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? இப்போ ஒருத்தர் வராரு இல்லையா, ஒரு குறுக்க சட்டுன்னு ஒருத்தன் வந்துட்டான், பிரேக் அடித்து நிறுத்திட்டோம். ஒருவேளை காலையில் சரியாக ஜோம் பண்ணலையோ, நீங்கள் நல்லா தான் ஜோம் பண்ணீங்க, அவன் ஓட்டுறவன் சரியில்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? எல்லாத்துக்குமே ரொம்ப செல்ஃப் கிரிட்டிக்கலாக யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. மறுபடியும் வெளியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாருங்கள், அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது கீழே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் கட்டாயம் எதாவது பண்ணியிருப்பான் இல்லையா, எதாவது பண்ணியிருப்பார், இல்லைன்னா இந்த ஒரு நிலை இவருக்கு வந்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இது வேர்ல்டு ஃபிலாசபி இருக்கிறது. நன்மை செய்தால் நன்மை, தீமை செய்தால் தீமை. இப்போ அவருக்கு தீமை நடந்துட்டு இருக்கிறதுனால இவர் கட்டாயம் என்ன தான் செஞ்சுருக்கணும். இது இன்னொரு உதாரணம் சொல்கிறோமே, இது எப்படி மாறுகிறது என்று சொல்லி, பவுல் ஒரு தீவில் போய் ஒதுங்குறாரு. கவனிச்சிங்களா, வாசிருக்கீங்களா? அப்போஸ்தலர்ல அப்போ விறகு பொறுக்க போகிறார். விறகு பொறுக்க போகும் பொழுது ஒரு பாம்பு அவர் கையை என்ன செய்து கொண்டது, கவி கொண்டது. அவர் என்ன செய்தார், உதறி போட்டார். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள். சில விஷயத்தை என்ன தான் பண்ணணும், ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. ஓ, பாம்பு, ஏதேன் தோட்டம் 3ஆம் அதிகாரம் அப்படின்னெல்லாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலைஸ்லாம் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? வலு சர்ப்பம் வெளிப்படுத்தல், அங்கெல்லாம் உங்களை யார் போய் சொன்னால் உதறி விட வேண்டும். வாய் திறந்து சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டும், உதறி விட வேண்டும். அதாவது நெருப்பில் உதறிட்டு அவர் பாட்டு போயிட்டார். மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது பெரிய படுபாவி, அதனால் கடலில் தப்புனாலும் விதி வந்து அவனை துரத்திக்கிட்டே வந்து அவனை எங்கே வந்து பிடிக்குது அப்படின்னு வெயிட் பண்ணுறான். கொஞ்சம் நேரத்தில் இவருக்கு முகமெல்லாம் வீங்கும், நுர தள்ளி செத்து போயிடுவாருன்னு பார்த்தா அவர் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறார். டப்புன்னு ஃபிலாசபியை மாற்றும், இவர் கடவுள் பிறவிங்க, இவர் என்ன பிறவிங்க. இதனால தான் ஒப்பீனியன் பிரகாரம் போகக்கூடாது. ஏன்னா இவன் இப்படியும் பேசுவான் அப்படியும் பேசுவான். ஒருத்தர் தான் மாறாமல் இருக்கிறார். அவர் தான் சொல்ல, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னால் மறக்கப்படுவது எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும். இப்போ அவருக்கு ஒன்றுமே ஆகலைன்னு சொன்ன உடனே இப்போ எல்லோரும் லைன் கட்டி வந்து ஜோம் பண்ணுறாங்க இல்லையா. எனக்கு தலை வலிக்குது, அவருக்கு இந்த பிரச்சனை, எல்லாருக்கும் சோகம் கிடைக்குது. எதுக்கு இந்த உதாரணம் சொல்லுகிறேன்? குமாரனாய் இருந்தும் பிரச்சனை இருக்கிறோம். சொல்லுங்கள், குமாரனாய் இருந்தும் பிரச்சனை, ஆனால் குமாரனாய் இருப்பதினால் தான் ஜெயிக்க முடியும். வயதிலிருந்து சொல்லுங்கள், குமாரனாய் இருப்பதினால்தான் நீங்கள் தேவ பிள்ளை, நீங்கள் கட்டாயம் வெற்றி பெற முடியும். காரணம் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 8ஆம் வசனத்தில் அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படில்லை. முந்தின பகுதியை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். he submitted to the will of God இல்லையா, because of his reverential submission. அவர் தன்னுடைய தேவ பிதாவின் சித்தம் செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்ததின் விளைவு அவர் விண்ணப்பம் என்ன செய்யப்படுகிறது, கேட்கப்படுகிறது. எப்படி நம்ம அதை உறுதியாக சொல்ல முடியும்? லூக்கா சுவிசேஷம் 22 முதல் வசனமே வாசியம் அல்லவா, ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபம் சரியான ஜெபம், கேட்கப்பட்டது என்று எப்படி நமக்கு தெரியும்? அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அவரை என்ன செய்தான், பலப்படுத்தினான். நான் சொல்லுகிறேன், இங்கே இன்னொரு அற்புதமான சத்தியத்தையும் நாம் கவனிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், யாக்கோபு நிருபத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த சப்மிஷன்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாக்கோபு நிருபம் 4ஆவது அதிகாரம் பாருங்கள் 7ஆம் வசனம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறோம். யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு சப்மிட் டு காட். ஆங்கில வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆகையால் சப்மிட் டு காட், கீழ்ப்படியுங்கள். ஆகையால் இதனால் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஆகையால் தேர்ஃபோர் சொல்கிறார் இல்லையா. எதனாலன்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டும். முந்தின வசனத்துக்கு போனீங்கன்னா அங்கே புரிஞ்சுக்கலாம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு. யாருக்கு? ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு, பெருமைன்னா என்ன அர்த்தம்? என்ன மாத்திரம் நினைக்கிறது இல்லையா. இப்போ ப்ரைட் ஆல்வேஸ் ஃபோக்கஸஸ் ஆன் செல்ஃப் இல்லையா. எனக்கு இது என்னோடது, எனக்கு வேணும், நான் நினச்ச மாதிரி நடக்கணும், இப்படி நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள், அது உங்களுக்கு அதிக கிருபையை என்ன செய்யாது, கொண்டு வராது. அடுத்த வார்த்தை, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அதிகமான, கிரேட் கிரேஸ்ன்னு இருக்கிறது. ஆங்கிலத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அதிகமான கிருபைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, God gives great grace to those who are humble. ஹம்பிள்னா ஹியூமிலிட்டின்னு என்ன அர்த்தம்? ஹியூமிலிட்டி ஃபோக்கஸஸ் ஆன் காட், ப்ரைட் ஃபோக்கஸஸ் ஆன் செல்ஃப்.
பெருமை என்னை மாத்திரம் நினைக்கிறது, தாழ்மை அவரை மாத்திரம் முக்கியப்படுத்துகிறது. அப்போ யாருக்கு அதிக கிருபை தரப்படுகிறது? சொல்லுங்கள் சொல்லுங்கள், யாருக்கு கிருபை? அவரை முக்கியப்படுத்துகிறவங்க. ஆகிலும் என் சித்தம் அல்ல அப்படின்னு அவரை முக்கியப்படுத்துகிறவர்களுக்கு அதிகமான கிருபை கர்த்தர் என்ன செய்கிறார்? தருகிறார். அப்படி அதிகமான கிருபை கொடுக்கறதுனால 7ஆம் வசனத்தில் ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிங்கள் சொன்னால் சப்மிட் டு காட் இருக்கிற. சொல்லுங்கள் எல்லாரும் வாய்ந்தது ஆங்கிலத்தில் சொல்லலாம், சப்மிட்டிங் டு காட். சப்மிஷன் என்று சொல்லும் பொழுது ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த வார்த்தை கவனிக்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மறுபடியும் அதை இவ்விதம் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம்னு தன்னை தாழ்த்தும் பொழுது he comes under the submission of his father. அதாவது பிதாவுக்கு தன்னை கீழ்ப்படுத்துகிறார். அதை ஆங்கில வார்த்தை தான் சொல்லி விளக்க முடியும். சப்மிஷன் அப்படின்னு சொன்னால கம்மிங் அண்டர் த மிஷன் அர்த்தம். சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா? எளிமையான உதாரணம் சொன்னால் சப்வேன்னு சொல்லுவாங்க. சப்வேன்னா இந்த சாப்பிட்ற சப்வே இல்லை, சென்னையில் சப்வே இருக்கிறது அல்லவா, மேலே ரோடு இருக்கும். அப்போ சப்னு சொன்னால சப்மரீன் இருக்கிறது அல்லவா, மூழ்கி கீழே போகிறது. நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? அப்போ சப்மிஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவருடைய செயல்பாட்டிற்கு உங்களை கீழாக்குவது, தாழ்ந்து போவது, அர்ப்பணித்து போவது. அப்படி அவருடைய செயலுக்கு நீங்கள் தாழ்ந்து போவது தான் இவனை எதிர்ப்பதாக இருக்கிறது. நான் சொல்வதை விளங்கி கொண்டால் தான் ஜெயிக்க முடியும். நான் பிசாசை எதிர்த்து நிற்க போகிறேன். எப்படி எதிர்த்து நிற்க போகிறீங்க? அப்படியா? ஒருத்தர் சொல்கிறார், பாவம் அந்த பிசாசு வந்தான், அவனை கெட்ட கெட்ட வார்த்தையில் நான் திட்டுவேன் பார்த்துக்கோங்க. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? அதுக்கு அகராதி நான் வச்சிருக்கிறேன், எந்த சேர்த்து சொல்லுமா. அப்படியே அவனை ஜெயிக்க போகிறீங்க? இல்லை இல்லை. எப்படி அவனை ஜெயிக்க போகிறீங்க? இவர் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அவனை அப்படி தான் எதிர்க்க முடியும். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது. வாய் திறந்து சொல்லும்படியாக இருக்கிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவது தான். அப்போ பிசாசுக்கு எதிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? அப்போ கர்த்தருக்கே கீழ்ப்படியலான்னா இது நியாயம். சாயங்காலம் அது நியாயம் கிடையாது. அப்போ நீங்கள் பாருங்கள், சப்மிட்டிங் டு காட் இஸ் ரெசிஸ்டிங் த டெவல். வாட் இஸ் ரெசிஸ்டிங் காட்? நான் சொல்கிறது நீங்கள் சிந்திக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது தான் பிசாசுக்கு எதிர்ப்பது என்று சொன்னால், கர்த்தரை நீங்கள் எதிர்த்தால் யாருக்கு ஒத்து போக வேண்டியது வரும்? நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அதனால தான் பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, அவனுடைய சித்தத்தை செய்யும்படி அவனால் பிடிக்கப்பட்டவர்கள் மயக்கம் தெளிந்து வரும்படியாக சாந்தமாய் அவர்களுக்கு புத்தி சொல்லு. ரொம்ப எல்லாம் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அவர்கள் அவன் சித்தத்தை செய்வதற்கு அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு எப்படி தெரிய வைக்கும் என்று கேட்டால், சத்தியத்தை சொல், சத்தியம் அவர்களுக்கு தெளிவை கொண்டு வரும். நான் சொல்லுகிறேன், இஃப் யூ ரெசிஸ்ட் காட் யூ வில் கம் அண்டர் தி சப்மிஷன் ஆஃப் த டெவில். நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? பிசாசுக்கு நீங்கள் ஒத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் கர்த்தருக்கு தான் ஒத்து போகணும். நான் அதை இவ்விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஒத்துழைப்பது தான் பிசாசுக்கு ஒத்துழையாமல் இருப்பது. ஆயுதருந்து சொல்லுங்கள், கர்த்தருக்கு ஒத்துழைப்பு. அப்போ சப்மிஷன் என்ன அர்த்தம்? மறுபடியும் என் சித்தம் அல்ல உங்களுடைய சித்தம் அப்படின்னு தன்னை அவர் அர்ப்பணித்து வரும் பொழுது, ஆங்கிலத்தில் விதமாக நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன், when you submit yourself to the mission of God, all that is needed to fulfill the mission will be released. அதை விதம் சொல்ல, சித்தம் செய்ய நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது சித்தம் செய்வதற்கான அறிவு, அதற்கான ஆற்றல், அதற்கான அனுக்கிரகம் அப்பொழுது தான் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. திரும்ப இன்னொரு கோணத்தில் அதை உதாரணப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். அதாவது இப்போது இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நீங்கள் அர்ப்பணித்து வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், எதெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த விஷயத்தை செய்வதற்கு அதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இந்த விஷயத்தை நான் செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னால் அப்போ இதுவும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? இப்போ உதாரணத்துக்கு விதம் சொல்ல முடியாது. தேவ சித்தம் செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அந்த தேவ சித்தம் செய்வதில் பொருளாதாரத்தில் பல பல ரூபாய்கள் நமக்கு தேவைப்படுகிறோம். அப்போ தேவ சித்தம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த சித்தம் செய்வதற்கு பொருளாதார ரீதியாக இவ்வளவு லட்சங்களாக கோடிகளாக இருக்கும் என்று சொன்னால், தேவை என்று சொன்னால், சித்தம் செய்ய அர்ப்பணித்தவர்களுக்கு அவைகள் கொடுக்கப்படும். நான் சித்தம் செய்ய மாட்டேன், நான் அது வேணும்னு சொன்னால் தெருக்கோடியில் தான் என்ன செய்யணும்?
கொடுக்கப்படாதுன்னு அல்ல, நீங்கள் உங்கள் வழியில் அதை அடைய முடியும். ஆனால் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளவு திரளான ஒரு ஆஸ்தி ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எத்தனை பேருக்கு நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறது? ஆண்டவர் உதவி இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு கிடையாது. கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன் நிறைய சம்பாதிக்கிறான். அவன் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிகிறது அந்த சம்பாத்தியத்தினால இவனுக்கு எந்த வித நன்மையும் வரப்போகுது. சிலருக்கு சாகிற வரைக்கும் உணர்வே இருக்காது, செத்ததுக்கு அப்புறம் தான் கண்ணு திறக்கும். ஐயோ, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். காரணம், அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு தீர்மானம் எடுத்தால் இன்றைக்கு தான் தீர்மானம் எடுக்கணும். இயேசுவின் சித்தம் செய்ய இன்றைக்கு தான் தீர்மானம் எடுக்கலாம். த மோமெண்ட் யூ சப்மிட் யுவர் செல்ஃப் டு காட், அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே நீங்கள் வரும் பொழுது காட் டேக்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் த சிச்சுவேஷன். உங்களுடைய சூழ்நிலையின் ஆளுகையை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்வது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவற்றின் நன்மைக்கு எதுவாக. ஒரு வசனம் வாசித்து நாம் எல்லாரும் ஜெபிக்க முடியாது. எபிரேயர் 12. சரி, அவர் அர்ப்பணித்தார் இல்லையா? பிதாவே என் சித்தம் அல்ல உம் சித்தம்னு சொன்னார். சரி, அதனுடைய விளைவு எப்படி இருக்கிறது, முடிவு எப்படி இருக்கிறது? 2ஆம் வசனத்திலிருந்து கவனிக்கும்படியாக இருக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 2ஆம் வசனம் எல்லாரும் இணைந்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்திலே வலது வாரத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இல்லையா? திறவுகோலான வார்த்தை. சிலுவையை சகித்தார், இப்பொழுது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். வாய் திறந்து சொல்லுங்கள், சிலுவையை சகித்தார். பைபிள் சொல்கிறது நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா சகித்த சாதித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். மறுபடியும் விதம் சொல்ல முடியாது. சகித்து சாதித்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் தான் இன்றைக்கு உங்களுடைய இருதய சிங்காசனத்திலும் வீற்றிருக்கிறார். உங்களையும் ஜெயிக்க வைப்பார். நீங்கள் கட்டாயம் மேற்கொள்ளுவீர்கள், பிள்ளைகளாக மேற்கொள்வீர்கள். வாய் திறந்து சொல்லுங்கள், தேவனுடைய பிள்ளையாக தேவ சித்தம் செய்ய தேவன் நமக்கு பலன் தரக்கூடியவராக இருக்கிறார். எளிமை நின்றவர்களாக நம்மை நாம் தாழ்த்தினவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாரும் ஜெப சிந்தையோடு கூட நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் நாம் நினைவு கொள்ளக்கூடிய அற்புதமான வார்த்தை, நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய பிதா. ஆகினால் அவர் எனக்கு பலன் கொடுத்து அவருடைய சித்தம் செய்ய பிதாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆண்டவர் பிள்ளைகளாகிய நமக்கு ஸ்லாக்கியத்தையும் வாக்கியத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். நான் நினைச்சது நடக்கலைன்னு வருத்தம் தேவையில்லை. கர்த்தர் நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறபடினால் நான் நன்மையானதை பெற்றுக்கொள்வதும் அதிக நிச்சயமாக இருக்கிறது. வாய் திறந்து அந்த வார்த்தைகளை சொல்லும்படியாக இருக்கிறோம். அவர் எனக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறபடினால் நான் நன்மையானதை பெற்றுக்கொள்வதும் அதிக நிச்சயமாக இருக்கிறது. கரம் தட்டி அப்படிப்பட்ட தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை அழைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை அழைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. கரம் உயர்த்தி நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதம் நாங்கள் பணிகிறோம். நாங்கள் பாவிகளாயிருந்து நாங்கள் பண்ணின ஜெபத்தை கேட்டு நீதிமானாக மாற்றி உம்முடைய ஊழியர்களாக எங்களை வைத்திருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். அந்த நீர் எங்கள் பிதாவாக இருப்பதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளையாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே மேற்கொள்ளும்படியாக ஆண்டவரே சித்தம் செய்யும்படியாக நீர் எங்களுக்கு பலன் தருவதற்காக நன்றி. நீர் நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறபடினால் நாங்கள் நன்மையானதை பெற்றுக்கொள்வது
அதிக நிச்சயமாக இருக்கிறது. அதை அனுபவமாக்கிக் கொள்ள கிருபை கொடுத்து ஆசீர்வதியும். நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய சித்தம் நடைபெறட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless.